அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம்னா குமரப்பருவம், இது ஒரு சின்ன டாபிக். இந்த குமரப்பருவத்திலிருந்து பேப்பர் 1க்கு கேட்கக்கூடிய வினா நிச்சயமாக அமையும். ஸோ இதில் பார்த்தோம்னா அடோலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குமரப்பருவத்து அப்படின்னா என்ன, இந்த குமரப்பருவத்தில் கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இங்கே நம்ம டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா 12 வயது தொடங்கி 18 அல்லது 20 வயது வரை நீடித்தலே குமரப்பருவம் என அழைக்கப்படும். 12 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குமரப்பருவத்தை என்ன சார் சொல்கிறாங்கன்னா, உடல் மற்றும் உளவியல் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளர்ச்சி அடிப்படையில் அமைகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்தை வளருதல் பருவம் என்று அழைப்பார்கள். வளருதல் பருவம் உடல் உறுப்புகளும் அதோட அறிவு வளர்ச்சி மற்றும் சமுதாயத்தில் எப்படி மாணவர்கள் நடந்து கொள்கிறார்கள், சமூக வளர்ச்சி அனைத்தும் இங்கே நடைபெறக்கூடியது. இந்த குழந்தையின் அனைத்து அம்சமும் முதிர்ச்சி அடைதலே குமரப்பருவம் என கூறியவர் கோல். குழந்தையினுடைய அனைத்து அம்ச முதிர்ச்சி அடைதல் குமரப்பருவம் என அழைத்தவர் கோல் என்பவர். இவர் அமெரிக்காவுடைய உளவியல் அறிஞர் என அழைக்கப்பட்ட நபர் சொல்லுவாங்க. அடுத்து குழந்தையினுடைய இரண்டாம் பிறப்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் இந்த பேப்பர் 1 கொஸ்டின் சொல்லணும். குழந்தையின் இரண்டாம் பிறப்பு என அழைக்கப்படுவது குமரப்பருவம் ஆகும். அதனால் அந்த குமரப்பருவத்தை ஸ்டாலின் ஹால் என்பவர் என்ன சார் சொல்கிறாருன்னா, அமைதியற்ற சிக்கலான பருவம் என அழைக்கிறார். அமைதியற்ற சிக்கலான பருவம் என ஸ்டாலின் ஹால் என்பவர் அழைப்பார். ஏன்னா தெளிவான முடிவு எடுக்க தெரியாத மாணவர்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை பார்த்தோம்னா ஆஸ்லேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒப்பார்குழுனா சக வயது உடைய மாணவர்களுடன் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் பார்த்தோம்னா ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு தயக்கத்தை கொண்டு வருவாங்க. அதனால் இந்த பருவம் அமைதியற்ற சிக்கலான பருவம் என கூறியவர் ஸ்டாலின் ஹால். இது எதிர்பார்க்கிற கொஷின். அடுத்து குமரப்பருவத்தினுடைய வளர்ச்சி நிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வளர்ச்சி நிலைகள் காணப்படுகிறது. அதில் 1 உடல் வளர்ச்சி, 2 மன வளர்ச்சி, 3 மனவெழுச்சி வளர்ச்சி, 4 சமூக நடத்தை வளர்ச்சி. இதில் ஏதாவது ஒன்றத்தை கொடுத்து மாற்றி கொடுத்து கேட்பாங்க. குமரப்பருவத்தினுடைய வளர்ச்சி நிலையில் தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போது உடல் வளர்ச்சினா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உடல் வளர்ச்சி பார்த்தோம்னா 13 வயது முதல் 19 வயது வரை கண்டிப்பாக உடல் உள்ளுறுப்புகள், சரிங்களா, உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி அதிகரித்து காணப்படும். இது ஆண் பிள்ளையாக இருந்தால் சரிங்களா, 2ஆம் பால் பண்புகள் அதிகமாக காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் முகத்தில் ரோமம் வருதல், குரல் கரகரப்பாக இருத்தல், சரிங்களா. அடுத்து அகன்ற மார்பு, இது மாதிரிலாம் இருக்கக்கூடியது ஆண்களுக்கு. பெண்கள் எடுத்துட்டோம்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் உடல் உறுப்பு வளர்ச்சியை பேஸ் பண்ணி இங்கே கொடுப்பாங்க. இந்த உடல் உறுப்பு வளர்ச்சி என்பது மாணவர்கள் தன்னை அறிதலை இங்கே கொண்டு வராங்க. அடுத்து மன வளர்ச்சினா சார்னா, மனம் என்பது உளவியல் அடிப்படையில் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளின் மீது அஃபெக்ஷனா என்ன சார்னா இனக்கவர்ச்சி அடைந்து இருப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் வகுப்பறையிலும் சரி வீட்டிலும் சரி, வகுப்பறையில் ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய நாம் மாணவர்களை ஒரு மாணவரை கம்பேரிசன் வச்சு பேசினா அவன் மனதளவில் பாதிக்கப்படுவான். அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பார்த்தோம்னா இருவர் சண்டை போடும் பொழுது, சரிங்களா, தாய் தந்தை சண்டை போடும்போது பார்த்தோம்னா குழந்தையை வைத்து ஒரு சண்டை போட்டால் அந்த குழந்தையுடைய மனநிலை பாதிப்பு ஏற்படும். அந்த குழந்தை என்ன சார் பண்ணோம்னா 3ஆம் நபரை தேடி செல்லக்கூடிய இனக்கவர்ச்சியை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல மன வளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மனவெழுச்சி வளர்ச்சி. கண்டிப்பாக அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைகள், சரிங்களா, கோபம் அதிகமாகும், பாசம் அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். இதை விட மிக முக்கியமாக அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு பொருளின் மீது நாட்டத்தை கொண்டு வரும் மாதிரி இருப்பாங்க. அதனால் மனவெழுச்சி வளர்ச்சி இங்கே அதிகரித்து காணப்படும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அது அம்மாவுக்கு பார்த்தோம்னா ஆண் பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். இது
எலக்ட்ரோ சிக்கல் ஒடிப்ப சிக்கல் அப்படி என்று அழைப்பார்கள். ஆல்ரெடி நான் போன வகுப்புகள் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த எலக்ட்ரோ சிக்கல் ஒடிப்ப சிக்கல்னா என்ன சார்னா, இனக்கவர்ச்சியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு இது மனவெடிச்சியின் அடிப்படையில் கொண்டு வராங்க. அடுத்து சமூக நடத்தை வளர்ச்சி. குழந்தைங்க சமூக நடத்தையோட பெரும் பங்கு வகிக்கிறாங்க. ஃபார் +1 +2 10th மாணவர்கள் அல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் பெரும்பாலும் மார்க் அதிகமாக எடுக்கலைனாலோ அல்லது மார்க்கு குறைவாக எடுத்தாலோ அல்லது ஃபெயில் ஆகிட்டாலோ தேர்வில் தவறிவிட்டாலோ உடனடியாக அதனால் ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க. அது பார்த்தோம்னா சமூக நடத்தை வளர்ச்சியில் ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டும், நம்மளாலையுமே பாஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும்பொழுது தவறான முடிவு எடுப்பதில் அவங்களை சரிங்களா நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களை கண்காணித்து நல்ல நிலைக்கு சரியான வழியை கொண்டு வரும். அது வழிகாட்டுதல் பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சமூக நடத்தை வளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கும். இவன் தன்னை சமுதாயத்தின் அடையாளம் என அழைக்கப்படுகிறார். நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன், நானும் ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது சமூக நடத்தை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது. அடுத்து குமரப்பருவத்துடைய சிறப்பியல்புகள் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக அதுலேயும் 4 பண்புகள் காணப்படும் சொல்லுவாங்க. சிறப்பியல் 1 உடல் வளர்ச்சி மாற்றம். உடல் வளர்ச்சி மாற்றம். இவரே என்ன பண்ணுவார்னா ஃபேர் அண்ட் லவ்லி கட்சிப், இதுதான் கான்செப்ட். எப்போ பார்த்தாலும் தலைவாரிக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க, கண்ணாடி பார்த்த மாதிரியே இருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இங்கே வளர்ப்பாங்க. அதனால் உடல் வளர்ச்சி மாற்றம் ஏற்படும். தன்னுணர்வு மிகுதல். தன்னுணர்வுனா என்ன சொன்னால் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுதல். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுணர்வு, நம்மளால் முடியும், நம்ம பாஸ் பண்ணலாம், நம்ம படிக்கலாம், கற்றல பெரிய லெவலில் கொண்டு வரலாம், சமுதாயத்தில் பெரிய லெவலில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தன்னம்பிக்கையை ஊட்டி கொள்ளக்கூடிய நபர். அதனால் இது தன்னுணர்வு மிகுதல் அதிகம் காணப்படும். அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவரை நம்ம கரெக்டாக கைட்னஸ் பண்ணோம்னா சரியான பாதையில் போவாங்க என்பது எங்கள் கருத்து. அடுத்து பால் உணர்வு தலை தூக்குதல். பால் உணர்வுனா என்ன சார்னா, நிச்சயமாக அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது 2ஆம் பால் பண்போடு இருப்பதனால பால் உணர்வு தலை தூக்குதல் இருக்கும். தவறான வழிகாட்டல் சென்றால் அந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் திசை திருப்புதல் என்பது பெற்றோருடைய கடமையும் அதிகம், ஆசிரியர் பெருமக்களுடைய கடமையும் அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் இதை பெரும்பாலும் கொண்டு வருவாங்க. பள்ளியில் மாணவர்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை வகுப்பறை சூழ்நிலையோடு கொண்டு வந்தோம்னா அந்த ஸ்டேஜ் கடந்து வர்றதுனால அதுக்கப்புறம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார்கள் அப்படின்றத இங்கே கொண்டு வரும். அடுத்து சுயசார்பு பெறுதல். நாம் யார், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, குடும்பம் என்ன, பெற்றோர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இது மாதிரி தனக்குத்தானே சிந்தித்து சரியான பாதையில் வருவதற்கு சிறப்பியல்பாக குமரப்பருவம் அமைகிறது. இந்த குமரப்பருவத்தில் கூடிய மாணவருடைய நண்பர்கள் அதுதான் ஒப்பார் குழுன்னு சொல்லுவாங்க. அது சரியாக அமைஞ்சதுன்னா மாணவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா தோழர்கள் நட்பு. சிறப்பியல்பில் தோழர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே முக்கியமாக இருக்கும். எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு அந்த வயதினுடைய நபர்களும் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் அதை தான் நிச்சயமாக அவர் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் தோழர்களின் நட்பு அதிகரித்து காணப்படும். அடுத்து லட்சிய போக்கு. ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான பங்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் படித்து ஆட்சியராக வர வேண்டும், அல்லது ஆசிரியராக வர வேண்டும், அல்லது காவல்துறை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஏதாவது ஒரு டிசைடிங் பேக்கு லட்சிய போக்கு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வியை தேர்ந்தெடுப்பாங்க. இன்றைக்கி தொழிற்கல்வி இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் இருப்பதுன்றது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த இடத்துல மாணவர்கள் தொழில் தேர்வு சரியான டிசிஷனாக தேர்ந்தெடுப்பாங்க, தவறான வழிக்கு போகிற நபர்களாக இருக்க மாட்டாங்கன்றதை இங்கே கூட்டுவோம். அதுக்கு அடுத்து தலைமை பண்பு லீடர்ஷிப். கண்டிப்பாக மாணவர்களுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா லீடர்ஷிப் தலைமை பண்பு கொண்டு இருப்பாங்க. அதாவது அதிகாரம் படைத்த ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதனால் லீடர்ஷிப் இந்த இடத்துல கொண்டு வருவாங்க. இந்த லீடர்ஷிப் எதில் சார் வரும்னா விளையாட்டில் தான் அதிகமாக காணப்படும் சொல்லுவாங்க. எந்தெந்த விளையாட்டுகள் பெருமளவுனா கிரிக்கெட்டில் இருப்பாங்க, கபடியில் கொண்டு வருவாங்க, வாலிபால், இதில் கேப்டன் ஒரு நபர் வருவார் இல்லையா, அவர் தான் இங்கே லீடர்ஷிப் என்பது. அனைவருக்கும் அது இருக்கும். ஆனால் எல்லா நண்பர்களும் எல்லா மாணவர்களும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருவாங்க. அதனால் தலைமை பண்பு சொல்லுவாங்க. சிறப்பியல்புகள் 8. அந்த 8ல் உடல் வளர்ச்சி, தன்னுணர்வு மிகுதல், பாலுணர்வு தலை தூக்குதல், சுயசார்பு செயல், தோழர்கள் நட்பு, லட்சிய போக்கு, தொழில் தேர்வு, தலைமை பண்பு, இவை அனைத்தும் மிக முக்கியமானதாக இருக்கும். இதில் ஒன்று மாற்றி கொடுத்து கேட்பாங்க, அது இது பண்ணும். அதுக்கடுத்து ஆர்வம்.
குமரப்பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவங்க பொழுதுபோக்கு, இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய பொழுதுபோக்கு அனைத்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு மாணவரும் கையில் கண்டிப்பாக திறன்பேசி, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பொழுதுபோக்கு என்பது எதோட தொடர்புடையதுன்னா சமூக ஊடகத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுதுபோக்கு. சில இடங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா விளையாட்டை தொடர்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க, சில நபர்கள் விவசாயத்தை தொடர்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் பொழுதுபோக்கு என்பது இங்கே. அடுத்து தனிப்பட்ட ஆர்வம், ஏதாவது ஒரு தொழில் மீதோ அல்லது ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விவசாயம் அல்லது சரிங்களா அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக ஒரு பொறுப்பு உணர்வு உள்ள ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த இடத்துல தனிப்பட்ட ஆர்வம் அதிகமாக காணப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. அந்த ஆர்வம் என்பது தான் இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து கல்வியில் ஆர்வம். கல்வினா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பார்த்தோம்னா பொருளியல் அல்லது பட்டதாரி அல்லது வேறு ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர், ஏதாவது பாலிடெக்னிக் ஒன்று எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க கல்வியில் ஆர்வம் உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க. சூஸ் பண்ணுறதை சரியாக சூஸ் பண்ணுறதா இருப்பாங்க. அடுத்து மதம் மற்றும் கடவுள் சார்ந்த நம்பிக்கை. குமரப்பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக மதம் மற்றும் கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்கும். இந்த இடத்துல இன்றைய காலகட்டங்களில் ஜாதி முறை அதிகரித்து காணப்படும். ஸோ அதனால் இந்த இடத்துல சரிங்களா மதம் மற்றும் கடவுள் ஆர்வத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து சமூக ஆர்வம், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறங்கள்லையோ அல்லது நகர்ப்புறத்திலையோ சமூக ஆர்வத்தை கொண்டு வராங்க. அதுவும் இங்கே நம்ம நடைமுறையில். ஃபைனலாக விளையாட்டு ஆர்வம். மாணவர்கள் நிச்சயமாக விளையாட்டில் ஆர்வத்தை செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா தலைமை பண்பு மட்டுமில்லை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அப்படின்றத இங்கே கொண்டு வருவாங்க. இவை அனைத்தும் ஆர்வங்கள். குமரப்பருவத்தினுடைய ஆர்வங்கள் பொழுதுபோக்கு, தனிப்பட்ட ஆர்வம், கல்வியில் ஆர்வம், மதம் மற்றும் கடவுள் மீது ஆர்வம், சமூக ஆர்வம், விளையாட்டு ஆர்வம். இந்த 6ல் ஒன்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பிரச்சனைகள். என்னென்ன சார் குமரப்பருவத்தில் இருக்குங்க பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை பற்றிய குழப்பம், நாம் யார், நாம் என்ன பண்ணுறோம், படித்து என்ன பண்ணணும், ஃபெயில் ஆகிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் உட்காந்து நான் யார் என்பதை இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவது ஆசிரியரும் பெற்றோருடைய கடமையாக இருக்கும். அடுத்து தலைமுறை இடைவெளி. ஏதாவது ஒரு தலைமுறை இடைவெளி என்னன்னா, ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தை இடைவெளி அதிகரித்து காணப்பட்ட அந்த குழந்தைக்கு தனிமையில் இருப்பது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் இங்கே தலைமுறை இடைவெளியே அதிகரித்து காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்து எதிர்மறை மனப்பான்மை, நெகட்டிவ் தாட். குழந்தைகளுக்கு நெகட்டிவ் தாட் அதிகரித்ததுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறிடும் சொல்லுவாங்க. அதனால் நேர்மறையான எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம மாற்றக்கூடிய நபர்களாக இருக்கும். அடுத்து தொழில் தேர்வில் தயக்கம். ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது கேம்பஸ் தேர்வு அல்லது போட்டித் தேர்வில் அட் ப்ரெசன்ட் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தோம்னா தயக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. தயக்கம்னா என்ன சார்னா, தோல்வி அடைந்து விடுவோம் என்ற ஒரு தயக்கத்தை இந்த இடத்துல கொண்டு வராங்க. அதை பற்றியான விஷயங்கள் பிரச்சனைகளாக செயல்படும். அடுத்து ஒப்பார் குழு ஆதிக்கம். மாணவர்கள் மீது ஒப்பார் குழு. குமரப்பருவத்தில் ஒரு நபர் அவர் மீது ஆதிக்கம் செலுத்தினா அவரால் அதை ஃபாலோ பண்ண முடியாத நபராக இருப்பார். அதனால் குமரப்பருவத்தில் ஒப்பார் குழு ஆதிக்கம். இவை அனைத்தும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எப்படி சார் தீர்ப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மன இயல்பை புரிந்து கொள்ளுதல். மாணவர்களுடைய அல்லது இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொண்டு சமுதாயத்தில் நடைபெறுவது வந்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல். என்னென்ன சூழ்நிலைகள் ஒரு கிராமமோ அல்லது நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனையை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. மூன்றாவது பெற்றோர் ஆசிரியர் சரியாக கையாளுதல். அந்த குழந்தையை பெற்றோரும் ஆசிரியரும் சரியாக கையாண்டோம்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் மாணவர்களுக்கு. அடுத்து மாணவர்களுக்கு கல்வி சமூக ஆர்வம் காட்ட செய்தல். கல்வியிலும் சமூகத்திலும் ஆர்வத்தை காட்ட செய்தால் அவங்களுடைய திசை கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வழிகாட்டுதல். ஸோ மாணவர்களுக்கு கைட்னஸ் கரெக்டாக கொண்டு வந்தோம்னா சிறப்பாக பண்ணலாம். ஸோ அதனால் குமரப்பருவம் என்பது சிறிய டாபிக். இது அனைத்தும் பேப்பர் 1க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதனால் மாற்றி கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க, தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஆரணி அண்ணா IAS சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.